வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா 10லேருந்து 15 மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்லை. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது புளிக்குழம்போட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 2 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூட நீளமாக கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நான் அரை நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த புளி தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.